Hi friends, welcome to Sumathi Healthy Foods. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸை ஒரு vlog மாதிரி பார்க்குறோங்க. குழந்தைங்களுக்கு நான் என்ன பண்ணி கொடுத்தேன் லஞ்ச் பாக்ஸுக்கு அப்படின்றத ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். நான் லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். லெமன் ரைஸ் கூட கொஞ்சம் வித்தியாசமாக கேரட்டெல்லாம் கட் பண்ணி போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் வச்சு ஒரு வறுவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அப்புறமா ரொம்ப சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் 1 வீக்காகவே நம்ம சேனலில் இருந்து எந்த வீடியோஸ் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட அப்லோட் ஆகலை. ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால் ஒரு 1 வீக்காக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ போட ஆரம்பித்தாச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் பாருங்கள் நம்ம சேனலில். கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால, டாக்டர் சொன்னதுனால என் வீட்டுக்காரங்க தான் காய்கறி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கேரட், இஞ்சி, அதாவது லெமன் ரைஸ்க்குள்ளே பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அதை எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டாங்க. அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா ப்ராசஸ் கடகடான்னு நான் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வெண்டைக்காய் ஃப்ரை என் குழந்தைங்க அந்த வெண்டைக்காயை பச்சையாகவே அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சமாக சிம்பிளாக ஒரு ஹாஃப் குக் பண்ணி நான் ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிடலாம். சாதம் வடித்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் வாழைக்காய், அதாவது வாழைக்காய் ஒன்று தான் இருந்துச்சு. அதனால் உருளைக்கிழங்கு 2 சேர்த்து போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக தண்ணியிலே போட்டு வச்சாச்சு. தண்ணியிலே போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும் நீங்கள் குக் பண்ணுற வரைக்கும். வெண்டைக்காய் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டு இப்போ லெமன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம ரைஸை ஆற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. எல்லாம் அந்த ஒத்த சாதம், இந்த மாதிரி புளி சாதம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இது லெமன் ரைஸ், புளி சாதம் அதுக்கெலாம் கொஞ்சம் பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை பருப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. நான் தோடு எடுக்காமல் அப்படியே தான் சேர்க்குறேன், நல்லா ஹெல்த்தின்றதுனால. அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரிஞ்சிடாமல் அந்த பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா சிம் பண்ணிடுங்க அடுப்பை. பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கேரட் நான் 1 கேரட் தான் சேர்த்துருக்கேன். அது குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா லெமன் வச்சுருக்கேன். லெமன் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தே ஒரு 1 மந்த் கிட்ட ஆக போகுது. அதனால் வெளியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, உள்ள ஜூஸ் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட் எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கோங்க. மல்லி இலை ஃபைனலாக போடுறதுக்கு இருக்கட்டும். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கேரட் நல்லா குக் ஆகாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக அப்படியே இருக்கும். அந்த புளிப்பு சுவையோட இந்த கேரட்டில் உள்ள இனிப்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாதம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. இது கல் உப்பு, நார்மல் கல் உப்பு, அயோடின் உப்பு இல்லை. அதை நான் மிக்சியில் சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த அந்த சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். நான் ஒரே ஒரு லெமன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுவே நல்லா இந்த பழம் நல்ல புளிப்பாக இருக்கும். அதனால் அந்த பழத்தோட புளிப்புக்கு தக்கன நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சிலருக்கு லெமன் சாதத்தில் மல்லியில் போடுறது பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க, பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டு. ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். ஒவ்வொரு வேலையும் நம்ம பண்ணும்போது டக்குன்னு அதை மாற்றி வச்சுட்டு அந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கசகசான்னு இருக்காது. இப்போ வாழைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிடலாம். இதுக்குமே ஆயில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வெடித்து வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக.
இப்போ நம்ம எப்போ பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் தண்ணியிலேருந்து அதை வந்து வெளியில் எடுக்கணும். அந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அதெல்லாம். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சிம் பண்ணிடுங்க, நல்லா குயிக்காக வேகும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா, அதாவது நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியாக விட்டுருக்கோன்றதுனால நான் இந்த டிப் சொல்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாமே 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது வத்தல் பொடி, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், நல்லா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா பொடி எப்போவுமே சேர்க்கும் போதுமே நம்ம வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப சூப்பராக நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டு. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ், புளி சாதத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இதையுமே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதே பாத்திரத்தில் தான் நான் வந்து வெண்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது நமக்கு ஒர்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருக்காது. பாத்திரமும் கசகசா நமக்கு சேராமல் இருக்கும் கிச்சனில். இப்போ இது இருக்கட்டும். இந்த பாத்திரத்தை கழுவிட்டு வந்து அதுலேயே நம்ம வெண்டைக்காவும் ஃப்ரை பண்ணிடலாம். பாத்திரம் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் வெண்டைக்காய் வந்து நான் வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா குட்டி குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து தேவையில்லாத எண்ணெய் அதெல்லாம் எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத திங்ஸோ அதெல்லாம் நம்ம அது இருக்கிற இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கணுமே, அப்படி கசகசான்னு கறந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை ஆகிக்கிட்டே இருக்குது. பச்சை வெண்டைக்காயை என் வீட்டு பிள்ளைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நான் வந்து இது கொஞ்சமாக வெண்டைக்காய் பண்ணுறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுறேன். இப்போ காரத்துக்கு அதாவது வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் மட்டும் சேர்த்துக்கிடுறேன். இதில் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குவான்டிட்டி வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வெண்டைக்காய் ஃப்ரையுமே முடிஞ்சிருச்சு. இது டோட்டலாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1/2 hour கூட ஆகாதுங்க. முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நல்லா குக் பண்ணலை, ஹாஃப் குக் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இதையுமே மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட லெமன் சாதம் எல்லாமே ரெடி ஆகிட்டு, ரொம்ப கேரட்டெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால, அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிட்டு, வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு. ரொம்ப குயிக்காக பண்ணியாச்சு. இது வந்து தயிர் சாதத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றத விட என் பிள்ளைங்கள்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. மதியத்துக்கு லஞ்ச் ரெடி ஆகிட்டு, தயிர், ஊறுகாய், வெள்ளைப்பூடு ஊறுகாய் வீட்டில் போட்டது வச்சுருந்தேன். கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் சேர்த்து வச்சுருக்கேன். இதை லஞ்ச் பாக்ஸில் அடைச்சிக்க போகிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இது மாதிரி மேலும் சிம்பிளான ரெசிபிஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோடாக வருங்க உடனே. நம்ம சேனலில் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ், பிரியாணி வெரைட்டிஸ், வெஜ் நான்வெஜ் பிரியாணிஸ் நிறைய போட்டிருக்கோம். குழம்பு வெரைட்டிஸ், ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கேசரி, அவல் கேசரி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு சூப்பரான இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம்.